இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீதி இணையற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நீ எங்கே இருக்கிறாய் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நீதிமொழிகள் 27:8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒவ்வொரு பறவைகள் இல்லை விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு, ஸ்தானம், ஒரு தங்கு இடம். ஒரு நரி என்றால் அதற்கு குழிகள் உண்டு, சிங்கம் என்றால் அதற்கு ஒரு குகை உண்டு. அதுபோல மனிதர்கள் நாம் எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஆண்டுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஸ்தானம் உண்டு. இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? தொலைக்காட்சியிலே இப்போது பரபரப்பாக ஒரு நியூஸ் எல்லாரும் கேட்குறோம். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு புலி ஒன்று அது காட்டை விட்டு வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஊருக்குள்ளாக சுற்றி திரிகிறது. இப்போது அந்த புலி அது இந்த சுமார் ஒரு வருடம் அந்த பகுதியில் இருக்கிற 40க்கு மேலான மிருகங்களையும் 4 மனிதர்களையும் கொன்று விட்டதாம். அது தன்னுடைய அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஒரு வருடம் கழித்து இப்போது தேடுகிறார்கள். அந்த புலிக்கு கூட அது ஆட்கொள்ளை புலி என்று சொல்லி அதை தேடுவதற்கு ஒரு கூட்டம் வனத்துறையினர் அங்கே ஃபுல்லாக முகாமிட்டு அந்த புலியை பிடிப்பதற்காக இருக்கு. ஏன்? அது வனத்தில் அதற்கு இடம், வனப்பகுதி, அது காட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னால் அது அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. அதுபோலத்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம்தான். அங்கதான் நம்ம இருக்கணும். இப்போது நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி சென்று கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் ஒரு மனிதன் சிம்சோன், அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவன் பிறப்பிலே அவன் உருவாக்கும் போதே அவனுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு ஸ்தானத்தை, ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவன் ஒரு நியாயாதிபதி. அவன் இருதயத்துக்குள்ளே, அவன் உள்ளத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. அவன் நியாய ஸ்தானத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவன். அவனுக்கு அப்படி ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவன் செல்லும் பாதையிலே ஒரு முறை ஒரு சிங்கம் வரும்போது அவன் அந்த சிங்கத்தின் தாடையை பிளந்து போடுகிறான். இன்னும் யூதர்கள் அவர்கள் கட்டி போடுகிறார்கள். அதை அந்த நெருப்பிலே விழுந்த அந்த கட்டி, அந்த நெருப்பிலே விழுந்த கயிறு போல அது தெரித்து விழுகிறது. அப்படிப்பட்ட அவன் சக்தி வாய்ந்த ஒரு பவர் அவனுக்கிட்ட இருக்குது. இன்னும் அவன் கழுதையின் பச்சை தாடையை எடுத்து 1000 பேரை கொண்டு குவிக்கிறான். ஆனால் அவன் இருக்க வேண்டிய இடம் ஒன்று, ஆனால் அவன் தெரிந்தெடுத்த இடம் வேறு. அவன் வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் 16:1 போடப்பட்டிருக்கிறது. சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அங்க போய் இருக்கான். இப்போது ஆண்டவருக்கு தெரியும் சிம்சோன் அவனுடைய தேவ திட்டம் அவனுடைய பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் சிம்சோன் அவனுடைய எல்லா காரியம் அவனுக்கே தெரியும். அவன் ஒரு நியாயாதிபதி, அவனுக்கு பலத்தை எதில் வைத்திருக்கிறார், அவனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறான் என்று நன்றாக தெரிந்த அந்த மனிதன் வேசியின் வீட்டிலே இருக்கிறான். ஓசியா 4:1 வேசி நிமித்தமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று சொல்கிறது. வேசித்தனமும்
திராட்சை ரசம், மதுபானம். இந்த மூன்றும் ஒரு மனிதனை மயக்குமாம். அப்போது இப்போ சிம்சோன் மயங்கி திரிகிறான். ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுகிறான். இருதயத்திலே அவனுக்குள்ளே ஒரு தவறான சிந்தனை வருகிறது. வேசியை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களிலே போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6:26 வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாயிருக்கும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். நீதிமொழிகள் 23:27 வேசி ஆழமான படுங்குழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு என்று போடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16:30 வெட்கங்கெட்ட வேசியின் கிரியைகளாகிய இவைகளை எல்லாம் நீ செய்து நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்துங்க. வெட்கங்கெட்ட வேசியின் செயலை செய்கிறாய். சிம்சோன் அவன் அழிவுக்கு காரணமே அவன் இருதயத்திலே அவனுக்கு உண்டான ஒரு மயக்கம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு வேசியின் வீட்டுக்குள்ளே அந்த சிம்சோன் இருந்தது போல சில நேரங்களில் நாம் அலைந்து திரிகிறோம். நம் ஸ்தானத்தை விட்டு வெளியேறுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருக்கிற இடம் வேறு, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து வைத்த இடம் வேறு. சிம்சோன் அந்த அழைப்பை இழக்கிறான். அவன் விழுந்து போகிறான். ஆண்டவர் மகிமைக்காக 1 கொரிந்தியர் 15:41 சூரியனை, நட்சத்திரங்களையும் இன்னும் வானத்தில் இருக்கிற அத்தனையும் மகிமைக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும். வெளிப்படுத்தல் 8:10 ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டிய போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. எஸ், இன்னைக்கு சிம்சோன் தன் அழைப்பை, தேவ சமூகத்தை விட்டு விலகி சென்று தன் அழைப்பை இழந்து போய் அவன் விழுந்து விடுகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்களோடு எங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் உமக்கு தெரியும் ஆவியானவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம், எங்களோடு பேசி கொண்டு இருக்கீங்க. நாங்கள் இருக்கிற இடம் தேவ சமூகத்தை விட்டு விலகி அமேனப்பா தவறான இடத்திலே நாங்கள் சென்று கொண்டிருந்தால் இன்றைக்கு எங்களை கரங்களை பிடித்து எங்களை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அழைப்பிலே நாங்கள் செல்வதற்கு எங்களை சப்பா உணர்த்துங்க. எங்கள் இருதயத்திலே இப்படிப்பட்ட மயக்கம் வேண்டாம் அப்பா. உம்முடைய உலக காரியத்துக்கு செல்லாதபடி உம்மை நோக்கி நாங்கள் ஓடத்தக்க ஓட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை